பார்த்துட்டேன். அவங்கள காணுமாமா? நானும் பார்த்துட்டேண்ணே, எங்கேயுமே இல்லை. வேற எங்க தான் போயிருப்பாங்க? அண்ணா வீட்டுக்கிட்ட போய் பார்ப்போமா? ஏதோ சரியில்லைன்னு தோணுது. ஏய், ஏய் ஏய் இங்க இப்ப எதுக்காக கோயில சுத்திக்கிட்டு இருக்க? இதுக்கு பேரு ஆடி பிரதர்ஷனம். அதான் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் கோவில சுத்தி அடி பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இது அவ பேச மாட்டாளா? அவங்க மௌன விரதம். மௌன விரதமா? எங்க அக்காவா? இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. விரதம், அடி பிரதட்சணம். ஆமா, கார்த்திகை மாதம் இல்லையா, ஆ, அதான் ஸ்பெஷல் காம்போ வேண்டுதல். காம்போவா? இல்ல இப்ப எனக்கு என்ன குறைன்னு கோயில சுத்த வந்திருக்க? மாமா கேக்குறாருல்ல, சொல்லு சொல்லுக்கா. ஆ? புருஷன் நல்லா இருக்கணும்னு பொண்டாட்டி வேண்டிக்கிறது நல்ல விஷயம் தானே. இதெல்லாம் புருஷனுக்கு தெரியற மாதிரி சொல்லிட்டு செய்யணும். அப்படி இல்லனா வேற ஏதோ இருக்குன்னு சந்தேகம் வரும். ஆ? ஏய் அக்கா, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? புருஷன் நல்லா இருக்கணும்னு பொண்டாட்டி அடி பிரதட்சணம் செய்யணும்னு செஞ்சாங்க. ஆனா இவங்கள இப்படி மயக்கம் போட வச்சுட்டீங்க. இந்த வேண்டுதல் மட்டும் பாதியிலே நிறுத்திட்டா உங்க உயிருக்கே ஆபத்து, தெரியுமா? 48 முறை கோவில சுத்தி வரணும்னு சொன்னாங்க. அக்கா 46 சுத்தி முடிஞ்சதும் நீங்க வந்ததுனால இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்ப என்ன ஆக போகுதோ தெரியலையே. ஏய், அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த 47 48வது சுத்த ஜெயந்தி அக்கா மாதிரியே உங்க அண்ணன் இந்த கோவில சுத்தி அந்த வேண்டுதலை செய்யணும். நல்லபடியா நடந்துருச்சுன்னா யார் உயிருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஏ ஜெயந்தி, எந்திரி எந்திரி. அண்ணா, அந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தானே சொல்றாங்க.